ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க மெயின் அப்படிங்கிற ஸ்டேட்ல பிரிட்ஜ்டன்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் எப்படி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அழகான டவுன். அந்த ஊர்ல மக்கள் தொகை 1992 வந்து ரொம்ப குறைவா இருந்தது. ஸோ அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பரிச்சயமா இருந்துட்டு வராங்க. அந்த ஊர்ல 30 வயசு கிறிஸ்டல் பெரிங்கிற ஒரு பெண்மணி தன்னோட 12 வயசு சாரா பெரிங்கிற ஒரு குழந்தையோட வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கிறிஸ்டல்ங்கிற பெண்மணியோட வாழ்க்கை அவ்வளவு கரடு முரடா இருந்திருக்கு. ஆசைப்பட்டு ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த நபர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை விட்டு பிரிஞ்சு தன்னோட குழந்தைய தனியா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. இவங்க கணவர் என்னதான் இவங்க இருக்கிற வீட்டில இருந்து சில மைல் தொலைவில் இருந்தா கூட கணவனுக்கும் மனைவிக்கும் சுத்தமா டச்சு கிடையாது. ஈவன் இந்த சாரா பெரிங்கிற குழந்தை அவங்க அப்பாவை 1 or 2 டைம்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க அப்பா கூட அவ்வளோ டேர்ம் சரியில்லை. அப்ப என்ன ஆகும், சிங்கிள் பேரண்ட்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம். அதாவது பண ரீதியாகவும் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைய டேக் கேர் பண்ணணும், படிக்க வைக்கணும். ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். அப்படி இருந்தால் கூட இவங்க லோக்கல்ல இருக்க ஒரு ஷூ ஃபேக்டரியில் வேலை பார்த்து தன்னோட குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. இந்த டயத்தில் 1992 ஒரு நாள் ஒரு நைட்டு 12-1 மணி இருக்கும். சாரா பெரி தன்னோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த 12 வயசு சிறுமி திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. உடனே இப்படி பெட்ல இருந்து எழுந்து இப்படி பெட்லயே உட்காந்துருக்காங்க. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னா அவங்க வீட்டு லிவிங் ரூம்ல இருந்து வருது. அதாவது தன்னோட அம்மா இன்னொரு ஆண் கூட ஒரு காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்நேரம் நம்ம வீட்டுக்கு யாரு வந்திருக்கா, தன்னோட அம்மா யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் புரியல. பட் ஒன்று மட்டும் தெரியுது, அவங்க சண்டை போடுற நேச்சரை வச்சு அடுத்து யாரோ ஒரு நபர் ஒருத்தரை தாக்க போறாங்கன்னு மட்டும் தெரியுது. இவங்க வெளியில போய் பார்க்கறதுக்கு பயம். பட் இந்த சாரா பெரியோட பெட்ரூம் வந்து உள்புறமா லாக் செய்யப்பட்டிருக்கு. அந்த கதவுக்கு பக்கத்துல போய் உட்காந்து கேட்குறாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. அப்ப திடீர்னு கிச்சன்ல இருக்கிற டிராயரை துறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்போ அந்த நபர், அதாவது இந்த அம்மா கூட கிறிஸ்டலோட பேசிட்டு இருக்க நபர் வேகமா கத்தி எடுத்துட்டு வராரு. அப்போ இந்த கிறிஸ்டலோட அலறல் சத்தம் கேட்குது. நோன்னு கத்துறாங்க. பட் எதிர்முனையில இருக்க அந்த நபர் அதை துளி கூட கேர் பண்ணிக்காம இவங்களை சராமாரியா கத்தியால குத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிறிஸ்டலோட அலறல் சத்தம் கேட்குது. அதாவது மரண ஓலம்பாங்க, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. பட் இந்த சாராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில போய் அம்மாவை காப்பாத்தலாம்னா தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும். வெளியில தன்னோட அம்மாவை யார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியல. அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் அந்த கதவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சில நிமிடங்கள் கழிச்சு அவங்க அம்மாவோட மரண ஓலம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த வீடே மயான அமைதியா இருக்கு. இப்ப சாராக்கு ஒரே குழப்பம். கதவை திறந்து போய் பார்க்கலாமா, தன்னோட அம்மாக்கு என்ன ஆச்சு, அந்த நபர் இன்னும் வீட்டுக்குள்ள இருப்பானாங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பலவித குழப்பம் வருது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவா பெட்ரூம் கதவை திறந்துட்டு போறாங்கல்ல. கிச்சன்ல அவங்க அம்மா கிறிஸ்டலை பாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் சுத்தி ரத்தம். அவங்கள யாரோ பல முறை கத்தியால குத்திருக்காங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது அவங்க அம்மா உயிரோட இல்லை. அவங்க உடம்புல சிறு துளி கூட அசைவு இல்லை. உடனே பதட்டப்பட்ட இந்த சாரா ஃபோன் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அந்த வீட்டுக்கு வந்த நபர் ஃபோன் லைனை கட் பண்ணியிருக்கான். அப்போ அவ்வளோ செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் ஒர்க் ஆகலை. அப்போ சாரா என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஓடி போகிறாங்க. அப்போ மிட் நைட்டுங்கிறதுனால எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கதவை தட்டுறாங்க, யாரும் திறக்கல. இப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து ஓடி போகிறாங்க. இன்னொரு வீட்டு கதவை தட்டுறாங்க, அப்போ யாருமே திறக்கலை. லக்கிலி 24/7 வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல அப்ப யாருமே இல்லை. ஒரே ஒரு நபர் மட்டும் கவுண்டர்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் நடந்ததை பதட்டத்துல சொல்றாங்க. உடனே அவர் 911க்கு கால் பண்றாரு. அப்ப இந்த சாரா தான் போன்ல பேசுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அடுத்த ஒரு 15 to 20 மினிட்ஸ்குள்ளேயே போலீஸ் டீம் அண்ட் பேராமெடிக் டீம் இந்த கிறிஸ்டலோட வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு உள்ள போய் பார்க்கும்போது லிவிங் ரூம்ல கிறிஸ்டலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான கிரைம் சீனை அந்த டிடெக்டிவ் இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில பார்த்ததில்ல. இந்த கிறிஸ்டல் பெரிங்கிற பெண்ணை கிட்டத்தட்ட ஒரு 50 டைத்துக்கு மேல கத்தியால குத்துனதுக்குரிய தடயம் கிடைக்குது. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இவங்க மேல பர்சனலா ஒரு கோபத்தில் இருந்திருக்கான். அது மட்டும் உறுதியா தெரியுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. வழக்கம் போல எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லைங்கிறதுனால இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்ச நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் கிறிஸ்டல் பெரி இறந்து போறப்ப என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க நைட் தூங்குறப்ப என்ன மாதிரி நைட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதை தான் போட்டிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா ஏற்கனவே பெட்டுக்கு படுக்க போகணுங்கிற முடிவுல தான் போயிருப்பாங்க, இல்ல தூங்கிட்டு இருந்திருக்கலாம்.
அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்திருக்கலாம், கதவை திறந்து விட்டுருக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத போலீஸால யூகிக்க முடியல. இப்போ ஃபாரன்சிக் டீம் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்க அளவுக்கு அதிகமாக ரத்தம் இருக்கோ அங்க நிறைய தடயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த மாதிரி கைரேகைகளோ இல்ல கால் தடங்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபாரன்சிக் டீமை ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்டே கிடைக்கல. இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எங்கெல்லாம் இருக்கோ, அதாவது ரத்தம் தோய்ந்த நிலையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டை அவன் கிளீன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல. பட் போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. ஷூ பிரிண்ட் கிடைக்குது. நம்மளுக்கே தெரியும், நிறைய கேஸ்ல ஷூ பிரிண்ட் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இந்த கிரைம் சீன்ல பார்க்கும்போது ரத்தம் தோய்ந்த நிலையில மொத்தம் ஒரு 30க்கும் மேற்பட்ட ஷூ பிரிண்ட்டை பார்க்குறாங்க. அந்த ஷூ பிரிண்ட்டை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த கொலைகாரன் லிவிங் ரூம்ல இருந்திருக்கான், அப்புறம் கிச்சனுக்கு போயிருக்கான், அப்புறம் பாத்ரூம் போயிருக்கான். அந்த வீடு ஃபுல்லா இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவனோட ஷூக்கு கீழே ரத்தம் படிஞ்சிருக்கு. அதோட இந்த வீடு ஃபுல்லா நடந்திருக்கான். ஸோ மொத்தம் 20-30க்கும் மேற்பட்ட ஷூ பிரிண்ட் இருக்கு. அதோட பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. இவ்வளவு ஷூ பிரிண்ட் இருக்கிறதுனால ஒரே நபர் இந்த வீடு ஃபுல்லா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இருவேறு வித கொலைகாரர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் ஒரே விதமான ஷூவை பயன்படுத்திருக்கலாம். பட் அதுக்குரிய சான்சஸ் கம்மி. ஒரு 2 பேர் வர்றாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி ஷூ போட்டிருக்காங்க, ஒரே பேட்டர்ன்ல இருக்கு, ஒரே சைஸ்ல இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஸோ ஃபைனலா ஃபாரன்சிக் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, இந்த கிரைமை பண்ணது ஒரே ஒரு நபர் தான், இது அவனோட ஷூ தடங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரைம் சீன்ல ஒரு மிக மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தடயம் எங்க இருக்குன்னா, கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டலோட கால் பகுதியில் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அந்த கிறிஸ்டலோட உடம்ப ஃபுல்லா செக் பண்ணிட்டு வர்றாங்க. பல இடங்கள்ல கத்தியால குத்துன காயம் இருக்கு. அந்த கத்தியிலிருந்து வந்த ரத்தத்தோட பேட்டர்ன் இருக்கு. அப்படி அவங்க உடம்ப ஃபுல்லா செக் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட கால் பகுதியில் சில ரத்த கரைகளை பார்க்குறாங்க. அதோட பேட்டர்ன் முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்குன்னா, சர்க்குலர் பேட்டர்ன் வாங்க. இப்போ நம்ம கையில் ஒரு காயம் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம இப்படி கையை தொங்க போட்டால் என்ன ஆகுனா, இந்த ரத்தம் இப்படி கீழே விழுகுமா, அது தரையில் எப்போ இம்பாக்ட் ஆகுதோ, தரையில் படும்போது அது ஒரு ரவுண்டாக சர்க்கிளாக தான் ஃபார்ம் ஆகும். இப்படி மேலேருந்து விழும்போது அந்த பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆகும். பட் இந்த கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டலோட கால் பகுதியில் மொத்தம் 5 விதமான சர்க்குலர் பேட்டர்னில் ரத்த கரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது, இந்த ரத்த கரைகள் அவங்க உடம்புக்கு எப்படி வந்திருக்குன்னா, கிறிஸ்டல் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. பிளஸ் அதோட பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது அந்த 5 சர்க்கிளா இருக்கிற ரத்த கரைகள் கண்டிப்பா கிறிஸ்டலோட உடம்புல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா, அது கண்டிப்பா கொலைகாரனுக்கு சொந்தமான ரத்த கரைகளா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம், அந்த கொலைகாரன் இவங்களை கத்தியால வச்சு குத்தும் போது அவனோட கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இவன் கிறிஸ்டல் பெரிய கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உடலுக்கு பக்கத்தில் நின்றுக்கலாம். அப்போ அவன் கையிலேருந்து அந்த ரத்தம் இப்படி 4-5 சொட்டு இவங்களோட கால் பகுதியில் விழுந்திருக்கு. அதனால தான் இந்த சர்க்குலர் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆயிருக்குங்கிற மாதிரி போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி அந்த சர்க்குலர் பேட்டர்ன்ல இருக்கிற ரத்த கரைகளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. லிவிங் ரூம்ல இருக்கு, அதுக்கப்புறம் கிச்சன்ல இருக்கு, அதுக்கப்புறம் அந்த சிங்குக்கு பக்கத்தில் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே சில டிஷ்யூஸ் இருக்கு, அதுலேயும் ரத்த கரைகள் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி வச்சு பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் என்ன மாதிரி இமேஜின் பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்டலை கொலை பண்ணியிருக்கான், அவன் கையில் காயம் பட்டிருக்கு, அங்கேருந்து இப்படியே நடந்து போயிட்டு சிங்கு கிட்ட போகிறான், அங்கே கையை கழுவிருக்கான். பட் ரிட்டர்ன் வரும்போது, அதாவது அந்த சிங்க்லேருந்து திரும்ப அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற எந்த இடத்துலையும் அந்த சர்க்குலர் பேட்டர்னில் ரத்த கரைகள் இல்லைங்கிறதுனால இப்போ ஃபாரன்சிக் டீம் 100% உறுதியாக சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக கொலைகாரனுக்கு சொந்தமான ரத்தமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. இதை எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்டல் பெரியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது இவங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் தவறா நடந்திருக்கான். அவனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலும் கிறிஸ்டல் பெரியோட உடல்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரிச் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு, அதுல இருந்து அவனோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும். அதை எல்லாத்தையும் காட்டி கொலைகாரனோட ரத்த கரைகளே கிரைம் சீன்ல இருக்கு, அதுல இருந்து அவனோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் என்ன மாதிரிலாம் ஷூ போட்டு வந்தாங்கிற அவனோட ஷூ பேட்டர்னும் இருக்கு. ஸோ இதை வச்சு
போலீஸ் அந்த கொலைகாரனை நெருங்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. பட் போலீஸுக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது என்னமோ பார்க்க ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி இருந்தா கூட இந்த கேஸில் போலீஸ் சந்திக்க போற சவால்கள் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. இவ்வளவு தடயங்கள் இருந்தோம் இந்த கிறிஸ்டல் பெரிய கொலை பண்ண அந்த கொலைகாரனை போலீஸ் பிடிச்சாங்களா? உண்மையிலேயே கிறிஸ்டல் பெரிய யாரு தான் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ 2 செகண்ட்ஸ் எனக்காக பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்குல காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டீம் இந்த விசாரணையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கொலைகாரனோட ஷூ பிரிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூ பிரிண்டோட பேட்டர்னை வச்சு அது என்ன மாதிரி ஷூ பேட்டர்ன்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓக் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை சேர்ந்தது, அதோட சைஸை வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொலைகாரன் ஓக் ஹார்பருங்கிற பிராண்டில் இருக்க ஷூவில் இந்த சைஸில் தான் அவன் போட்டிருந்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் பண்ணுற கன்க்ளூஷன். அதுக்கப்புறம் இப்போ சின்ன சின்ன தடயங்கள் கிடைக்குது, டிஎன்ஏ இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அந்த டிஎன்ஏவை யார் கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும், அந்த கொலைகாரன் யார், அந்த சஸ்பெக்ட் யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் போலீஸ் அதை மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். இப்போ அடுத்த சேலஞ்ச் என்ன, இவங்களை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒவ்வொரு சஸ்பெக்டாக உள்ளே கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் உள்ள வர சஸ்பெக்ட் யாருன்னா கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டலோட கணவர் தாமஸ் அப்படிங்கிற நபர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இவங்க வீட்டில இருந்து சில மைல் தொலைவில் தான் இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்திருக்கலாம், கொலை பண்ணிட்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பட் அதே டயத்தில் அவருக்கும் அவங்க மனைவிக்கும் குழந்தைக்கும் சரியான தொடர்பு இல்லைங்கிறதுனால இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போலீஸ் அவரை விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த கொலை நடந்தப்போ நான் அந்த பக்கமே போல, நான் என்னோட வீட்டில் தான் இருந்தேன், என்னோட காதலி ஜோயன்கிற பெண்ணோட தான் நான் இருந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்து புதுசா உள்ள ஒரு கேரக்டர் வர்றாங்க, ஜோயன்கிற ஒரு பெண்மணி. இந்த ஜோயன் யாருன்னா, இவர் தன்னோட மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பெண் கூட தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெண் கூட தான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அந்த பெண்ணை பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தாங்கல்ல, இன்னொரு அதிர்ச்சியான தகவல் வெளியில வருது. அதாவது என்னதான் இவங்க முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜோயன் கூட அவர் டேட்டிங் பண்ணா கூட ஒரு நாள் ஒரு பார்ல இந்த கிறிஸ்டலும் இந்த ஜோயன்கிற பெண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப கிறிஸ்டலுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னோட முன்னாள் கணவர் கூட இவ தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள இங்க ஒரு கடுமையான ஆர்குமெண்ட் வருது, பெரிய சண்டை வருது. அப்ப இந்த ஜோயன் என்ன பண்றாங்க, இந்த கிறிஸ்டலை மூஞ்சிலே குத்திருக்காங்க. அதுல அவங்க முகத்துல ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக ஜோயன்கிற இந்த பெண்மணி மேல வழக்கு பதிவு செஞ்சு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த ஜோயன்கிற பெண்மணிக்கும் கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டலுக்கும் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ அவங்க கணவர் ஒரு சஸ்பெக்டா உள்ள வராரு. இப்போ அவரோட கரண்ட் காதலி ஜோயன்கிற பெண்மணியும் உள்ள வராங்க. இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அந்த வீட்டில் இருந்தோம், கொலை நடந்தது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அதாவது ஒரு கொலை நடந்தப்போ போலீஸ் ஒருத்தனை சஸ்பெக்டா உள்ள கொண்டு வராங்களே, அவன் கொலை நடந்தப்போ எங்க இருந்தா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குல்ல, இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் அலபைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த தாமஸ்ங்கிற கணவரோட அலபை என்ன, அவங்க காதலி சொல்றாங்க இவர் என் கூட தான் இருந்தாருன்னு. அந்த காதலியோட அலபை என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இவர் என் கூட தான் இருந்தாருங்கிறாரு. ரெண்டு பேருமே சஸ்பெக்ட். பட் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வந்து இவங்க என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை குறைவா இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு பேர் மேலையும் போலீஸுக்கு சந்தேகம் வருது. ஸோ இப்போ ரெண்டு சஸ்பெக்ட் இருக்காங்களா. இப்போ மூணாவதா டென்னிஸ் பட்லர்ங்கிற இன்னொரு நபர் உள்ள வராரு. அந்த நபருக்கு 19 வயசு ஆகுது. அவர் கூட தான் கிறிஸ்டல் இப்போ கரண்டா டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தொடர்புல இருக்காங்க. இந்த டென்னிஸ் பட்லர் அடிக்கடி கிறிஸ்டல் வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. இது அவங்க பொண்ணுக்கு தெரியும். ஸோ சாரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த டென்னிஸ் கூட தான் எங்க அம்மா டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு என்னமோ நான் அந்த ரூமுக்குள்ள இருந்து கேட்கும்போது எங்க அம்மா ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அது இந்த டென்னிஸ் பட்லரோட வாய்ஸ் மாதிரியே எனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் இந்த டென்னிஸ் பட்லரை பத்தி விசாரிக்கும் போது அவனுக்கு 19 வயசு, இந்த பெண்ணுக்கு 31 வயசு. ஸோ வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கு. எப்படி இவங்க டேட் பண்ணா இவங்களுக்குள்ள ஒத்து போகுங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அப்போ அவங்க ரெண்டு பேத்தையும் பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கு, ஒரு பயங்கரமான சண்டை வந்திருக்கு. அப்போ கோபத்தில் இந்த 19 வயசு டென்னிஸ் என்ன பண்ணிருக்கா, ஒரு கத்தி எடுத்து இவங்களை குத்த வர மாதிரி இப்படி மிரட்டி இருக்கான். இது அவங்க பொண்ணு பக்கத்துல இருந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த 19 வயசு காதலன் ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாதுன்னு இப்போ அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க.
அவன் என்ன சொல்றான், சார் இந்த கொலை நடந்தப்போ நான் எங்க அம்மா அப்பா கூட இருந்தேன், நான் இந்த கிரைம் சீன்ல இல்லைங்கிறான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் லைட் டிடெக்டர் டெஸ்ட், உண்மை கண்டறியும் சோதனை பண்ணி பாருங்கிறாங்க. ஒரு 2 டைம் பண்ணி பார்க்குறாங்க. 2 டெஸ்ட்லேயும் அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான். இதுக்கு 2 விதமான காரணம் இருக்கலாம். ஒன்று, அவன் உண்மையிலேயே பொய் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பதட்டத்தில் அவன் சொல்ற பதில்கள் எல்லாமே தவறான பதில்கள்ங்கிற மாதிரி பதிவாகிறதுனால இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட் இவன் பொய் சொல்றாங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்போ போலீஸ் அவன்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க, எங்களுக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. பிகாஸ் அந்த சாராங்கிற 12 வயசு சிறுமி சொல்கிறது கூட அது ஓ சத்தம் மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. அதனால் ஒன்று பண்ணுவோம், நீ ஒன்று பண்ணு, நீ வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுங்கிறாங்க. அவன் யோசிக்கிறான், சரி ஓகே சார் என்னோட சாம்பிள் தர்றேங்கிறான். அதே டயத்தில் இந்த டென்னிஸோட வீட்லேயும் ஒரு ஷூ பார்க்குறாங்க. அந்த ஷூவோட சைஸும் கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட சைஸும் ஒரே மாதிரி இருக்குது. பட் அதோட பிராண்ட் வந்து வேற மாதிரி இருக்குது. கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்டது ஓக் ஹார்பருங்கிற ஒரு ஷூவோட டைப்பு, பட் இது வந்து வேற ஒரு பிராண்டு. அதனால இந்த ஷூ அவன் போட்டிருப்பானா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ ஷூ பேட்டர்னை விட்டுருப்போம். டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னா இந்த கிரைமே சால்வ் ஆயிடுச்சுல. ஸோ இவனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க. அப்போ அவன் டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். கொடுத்துட்டு போலீஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான், சார் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வேலை பார்க்குற இடத்துக்கு முன்னாடி வராங்க, அப்படி பேக் டோருக்கு வந்து சொல்லுங்க, நான் பின்னாடி வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிக்கிறேன், முன்னாடி வந்து என்னை அசிங்கப்படுத்தாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். போலீஸும் சரிப்பா ஓகே நாங்கள் டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும் சொல்கிறோங்கிறாங்க. பட் இவன் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த டென்னிஸ் வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் போலீஸுக்கு தெரியுது. ஸோ ஒருத்தர் சாம்பிள் கொடுக்குறான், அது மேட்ச் ஆகி நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற பயத்தில் தான் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யூகிக்கிறாங்க. ஸோ போலீஸ், டிடெக்டிவ், ஃபாரன்சிக் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த டென்னிஸ் ஹார்பரோட டிஎன்ஏ கொலைகாரனோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகும், இந்த கேஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கேஸில் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. டென்னிஸ் ஹார்பரோட டிஎன்ஏவும் இந்த கொலைகாரனோட டிஎன்ஏவும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கு. ஸோ அப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டென்னிஸ் ஹார்பர் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது கிறிஸ்டலோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவும் அவனுக்கு சொந்தமானதில்லை, அவங்க உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சர்க்குலர் பேட்டர்னில் இருக்கிற ரத்த கரைகளும் இந்த டென்னிஸுக்கு சொந்தமானது இல்லை, கண்டிப்பாக அவன் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. பட் டிடெக்டிவ் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவனாக தான் இருக்கும், எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கு, நீங்கள் இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணி பாருங்கிறாங்க. சில சமயம் வந்து சந்தேகம் வரும்போது 2 டைம் கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ 2வது முறையும் ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இல்லை சார் கண்டிப்பாக டென்னிஸோட டிஎன்ஏவோட இது மேட்ச் ஆகலை, இது அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. சரி ஓகே, இப்போ டென்னிஸை வந்து நம்ம இந்த கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து யார் சஸ்பெக்டாக இருக்கா, அவங்க கணவர் தாமஸ், அதுக்கப்புறம் தாமஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜோயன்கிற பெண்மணி. இப்போ அவங்க 2 பேரும் டிஎன்ஏ தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட டிஎன்ஏவையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுவும் கொலைகாரனோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. ஒட்டுமொத்தத்தில் இந்த கிறிஸ்டல் பெரியோட கொலை வழக்கில் இவ்வளவு ரிச்சான எவிடன்ஸ் இருந்தும், ஷூ பிரிண்ட் இருந்தும், டிஎன்ஏ இருந்தும், இவ்வளவு சஸ்பெக்டிங் இருந்தா கூட இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக போலீஸால் நிரூபிக்க முடியல. இந்த வழக்கில் போலீஸுக்கு இருக்கிற சவாலான விஷயம் என்னன்னா, தரமான டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்கு, பட் அதே டயத்தில் சஸ்பெக்ட் இல்லை, இவங்க 3 பேரும் இல்லை. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட இருக்க நோன் கிரிமினல் டேட்டா பேஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஏற்கனவே கிரைம் பண்ணதில் எவனாவது ஒருத்தர் இதை பண்ணியிருப்பானான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் மேட்ச் ஆகலை. அந்த ஏரியாவில் லோக்கலில் இருக்கிற சீரியல் கில்லரோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் மேட்ச் ஆகலை. அப்போ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. ஹேண்டிமேன்கிற ஒரு நபர், அதாவது லோக்கலில் தோட்ட வேலை பார்க்குறவன், அந்த நபர் கூட கிறிஸ்டல் பெரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதை பற்றி அவங்க போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த நபரை கண்டுபிடிச்சு அவனோட டிஎன்ஏவும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுவும் மேட்ச் ஆகல. ஒட்டுமொத்தத்தில் இவ்வளவு டிஎன்ஏ எவிடன்ஸ் இருந்தும், இவ்வளவு சஸ்பெக்டோட டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம், இந்த கிறிஸ்டல் பெரியை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸில் தடயங்கள் இருந்தால் கூட சஸ்பெக்ட் இல்லைங்கிறதுனால இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த கிறிஸ்டல் பெரியை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டாக கோல்டு கேஸாக மாறிடுது. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது நம்மளுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு கேஸ் கோல்டு கேஸ் ஆயிடுச்சு. அந்த கேஸில் வந்து டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா,
அடிக்கடி, அதாவது மாசத்துக்கு ஒருக்கையோ இல்லை 2 மாசத்துக்கு ஒருக்கையோ வருஷத்துக்கு ஒருக்கையோ அவங்க கிட்ட இருக்க நோன் கிரிமினல் டேட்டா பேஸுக்கு அகேன்ஸ்டா ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. பிகாஸ் அமெரிக்கால கோடிஸ்ங்கிற ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் புதுசா ஒருத்தன் கிரிமினல் எவனா ஒருத்தன் உள்ள வந்துட்டே இருக்கானா அவனோட டிஎன்ஏ சாம்பிள் வந்து அந்த கோடிஸ் டேட்டா பேஸ்ல என்ட்ரு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப பழைய கோல்டு கேஸ் வந்து ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இனிஷியலா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கோடிஸ்ல யாருமே இல்ல. ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஒரு சின்ன கிரைம் பண்ணிட்டு உள்ள வர்றான். அவனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப திரும்ப டெஸ்ட் பண்ணும்போது ஒப்பிட் ஆகும். அப்போ வந்து இந்த கொலைகாரனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கோல்டு கேஸ் சால்வ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்டல் பெரியோட வழக்குல ஒவ்வொரு வருடமும் அந்த கோடிஸ் டேட்டா பேஸ்ல ஒப்பிட்டு பார்த்துட்டே வராங்க. 92ல இருந்து கிட்டத்தட்ட 2004 வருஷம் வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்துட்டே வர்றாங்க. மேட்ச் ஆகல இப்படி பார்த்துட்டே வரும்போது இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து 2004 வருஷம் இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ போலீஸ் கிட்ட இருக்கிற ஒரு நோன் கிரிமினலோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. மைக்கேல் ஹட்சின்சன்கிற ஒரு நபரோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. இந்த மைக்கேலுக்கு 31 வயசு ஆகுது. இவனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்குறாங்க. இவன் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு வந்தா, எப்போ இவனோட டிஎன்ஏவை கோடிஸ்ல வந்ததுன்னு பார்க்கும்போது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 2004 வருஷத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட சட்டத்துக்கு புறம்பான சில ஆயுதங்கள் இருந்த வழக்கில் இவனுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இவனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. அமெரிக்காவில் இப்போ சட்டத்திட்டம் எப்படி இருந்துச்சுன்னா 2000க்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரைம்ல வர்றவங்களோட டிஎன்ஏ கூட எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது இவனோட டிஎன்ஏ கோடிஸுக்கு வருது. அப்போ அதை திரும்ப கோல்டு கேஸில் இருக்கிற டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மேட்ச் ஆகுது. அப்போ இவனை பற்றி செக் பண்ணுறாங்க. இந்த கொலை நடந்தப்போ இவன் எங்கே இருந்தான்னு பார்க்கும்போது கிறிஸ்டல் பெரியோட வீடு எங்கே இருக்கோ அங்கேருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் இவன் இருந்துட்டு வந்திருக்கான். பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கிறிஸ்டல் பெரியோட கொலை வழக்கில் போலீஸ் வந்து கேள்வியே படலை. என்னடா இது, எவ்வளோ பேர் சஸ்பெக்ட் விசாரிச்சிருப்பாங்க, இந்த மைக்கேல் ஹட்சின்சன்கிற நபர் உள்ளேயே வரலையே அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஏன் வரலன்னா அவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஈவன் அப்படி இவங்க 2 பேர் டேட்டிங் பண்ணியிருந்தாலோ இல்லை உடல் ரீதியான தொடர்பில் இருந்தாலோ அவங்க பொண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க. ஈவன் போலீஸ் அந்த ஊரில் அவ்வளோ பேர்கிட்ட விசாரிச்சாங்க. அந்த மைக்கேலுங்கிற நபருக்கும் இந்த கிறிஸ்டலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி எந்த விதமான லிங்க்கும் கேள்விப்படல. அதனால தான் இந்த மைக்கேலுங்கிற நபர் உள்ளவே வரல. இப்போ புதுசா அவனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுனது போலீஸுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. மேலும் இப்போ இவனுக்கு 31 வயசு ஆகுது. ஸோ இந்த கொலை நடந்தப்போ 1992 வருஷம் இவனுக்கு 19 வயசாயிருக்கு. ஸோ அவங்க பொண்ணு சாரா கிட்ட கேட்குறாங்க, அதாவது 12 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நபரை நீ பார்த்துருக்கியா, கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை சார், எனக்கு இவனை யாருன்னே தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சாராவும் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு கன்ஃபியூஷன், நேராக அந்த மைக்கேல் ஹட்சின்சன் கிட்டே விசாரிச்சிடலாம், எப்படி அவனோட டிஎன்ஏ அவங்க உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக இப்போ அவனை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சம்மந்தப்பட்ட அந்த இரவு நான் அவங்க வீட்டில் தான் சார் இருந்தேன். எங்கள் 2 பேத்துக்கும் பல நாளாக சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவங்க பொண்ணு தூங்குனதுக்கப்புறம் நைட் என்ன வர சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேரும் நல்லா ஜாலியாக இருப்போம். அதனால தான் சம்மந்தப்பட்ட இரவு அவங்க கொலை செய்யப்பட்டப்போ கூட அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் எனக்கு சொந்தமானது, நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு உடல் ரீதியான தொடர்பில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் அவங்கள நான் கொலை பண்ணல சாருங்கிறான். அப்போ என்னதான் நடந்துச்சு, யார் கொலை பண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு இவன் ஒரு ஸ்டோரி என்ன சொல்கிறான்னா, சார் நைட் என்னை வர சொன்னாங்க, அவங்க பொண்ணு உள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் 2 பேரும் பெட்ரூமில் ஜாலியாக இருந்தோம். அப்படி நாங்கள் ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரூடர் வர்றான் சார், அதாவது ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளே வர்றான் சார். வந்தவன் என்ன பண்ணுறான், எங்கள் 2 பேர்த்தையும் பெட்டில் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறான். அப்போது கையில் வச்சுருந்த ஒரு கத்தியால் என்னோட தலையில் அடிக்கிறான். நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறேன். ஒரு 10-15 நிமிஷம் நான் மயக்கமாக இருந்தேன் சார். எழுந்து பார்த்தா அந்த இன்ட்ரூடர் இந்த கிறிஸ்டல் பெரிய கத்தியால் குத்திட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இடையில போனால் நம்மளையும் காலி பண்ணிடுவானே. நான் அப்படியே மெதுவாக அந்த உடஞ்ச ஜன்னல் வழியே குதிச்சு வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் சொல்கிற தியரி படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டுக்கு போனால் உடல் ரீதியான தொடர்பில் இருந்தோம், பட் கொலை பண்ணது நான் இல்லை சார், வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இன்ட்ரூடர் வந்துட்டான், அவன் தான் கொலை பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் இவன் சொல்கிற இந்த தியரியை பார்த்தோன்னா, ஏற்கனவே கிரைம் சீனில் ஒரு இன்ட்ரூடர் ஒருத்தர் உள்ளே வந்தானா அதுக்குரிய மோட்டிவ் இருக்கணும்ல.
கிறிஸ்டல் பெரி கிட்ட தவறா நடந்தானா? இல்ல, இவங்க 2 பேரும் தான் உடல் ரீதியான தொடர்பு இருந்திருக்காங்க. இவனோட டிஎன்ஏ தான் அவங்க உடம்புக்குள்ள இருந்து வரவன் ஒரு மோட்டிவ்காண்டி தானே கொலை பண்ணணும். சரி, ஏதாவது திருட வந்திருக்கானு பார்த்தா அந்த கிரைம் சீன்ல எந்த ஒரு ராபரியும் நடந்ததுக்குரிய தடயமும் இல்லை. ஸோ இவன் சொல்ற ஸ்டோரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி சஸ்பெக்ட் ஒரு ஸ்டோரி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், கிரைம் சீன்ல இருக்க தடயத்தை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவன் சொல்ற ஸ்டோரியும் இந்த எவிடன்ஸும் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. பட் இவன் சொல்ற ஸ்டோரிக்கும் எவிடன்ஸுக்கும் சப்போர்ட்டே பண்ணல. இவன் என்ன சொல்றான், நாங்க 2 பேர் பெட்ல இருக்கும்போது ஒரு இன்ட்ரூடர் வந்தாங்கறான். பட் ஒரு இன்ட்ரூடர் அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்குரிய எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்ல. இந்த இடத்துல இவன் சொல்ற ஸ்டோரி அடிபட்டு போயிருது. மேலும் இந்த கிரைம் சீனை ஏற்கனவே போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கிறிஸ்டல் பெரியோட பெட்ரூம்ல பாக்குறாங்க. அதுல ஒரு நபர் மட்டும்தான் படுத்திருந்ததுக்குரிய தடயம் இருக்கு. நம்ம ஏதோ சும்மா போலீஸ் பாக்குறாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா பண்ணுவாங்க. அப்ப அந்த பெட்ல பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல யாரு படுத்திருந்தா, ஒருத்தர் படுத்திருந்தாங்களா, 2 பேர் படுத்திருந்தாங்களா, அவங்க உடல் ரீதியான தொடர்புல இருந்தாங்களா அப்படிங்கறத அந்த பெட்ஷீட்டும் அந்த பெட் ஸ்பிரிட்டையும் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் அதை ஏற்கனவே போலீஸ் உறுதிப்படுத்திருக்காங்க. இவங்க யார் கூடயும் அந்த பெட்ல படுத்திருக்கல, இவங்க மட்டும் தான் தனியா படுத்திருந்தாங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இப்பவே தெரியுது இவன் சொல்ற ஸ்டோரி பொய்ன்னு. அதே டயத்துல சாராவும் சொல்றாங்க, சார் இவன் யாருன்னே தெரியாது, எங்க அம்மா கூட இவன் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெண்மணியும் சொல்றாங்க. பட் எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்ன அப்படின்னா, இவன் உண்மையிலேயே கிறிஸ்டல் பெரிக்கு தெரியாத ஒரு நபரா இருந்தா இவனை எப்படி நம்பி மிட் நைட் வீட்டுக்குள்ள விட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்ப எல்லாத்துக்கும் வருது. இப்போ இந்த மைக்கேல் ஹட்சின்சனை பத்தி போலீஸ் விசாரணை பண்றாங்க. இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இவனுக்கு திருமணமாகி குழந்தை அப்படி குடும்பம்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவனோட மனைவி கிட்ட கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் இவன் நீ ரொம்ப கொடுமைப்படுத்துற கேரக்டர் தான், இவனுக்கு நிறைய குடிப்பழக்கம் இருக்கு, போதை மருந்து பழக்கம் இருக்கு, நிறைய கொடுமைப்படுத்துவான், இதெல்லாம் பண்ணுவான், பட் கொலை பண்ற அளவுக்கு இவன் கேபபிளான பர்சன் இல்லைங்கிறாங்க. பட் அதே டயத்துல இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் கேட்டா, சார் இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு குடிச்சிட்டு தான் சார் வருவான், இவனுக்கு நிறைய குடிப்பழக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தா கூட போலீஸை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் ஹட்சின்சன் தான் கொலையை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் என்னதான் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணா கூட இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவன் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஷூ போட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த ஷூ பேட்டர்னை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பட் அதே டயத்தில் அந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஷூவோட சைஸும் இப்போ இவன் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷூவோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதை வேணா கம்பேர் பண்ணலாம். தவிர அந்த 12 வருடத்துக்கு முன்னாடி இவன் பயன்படுத்தின ஷூவை இப்போ பயன்படுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த எவிடன்ஸை வச்சு இவனை லிங்க் பண்ண முடியாது. பட் அங்கதான் போலீஸ் ரொம்ப கிளவரா திங்க் பண்ணி இன்னொரு எவிடன்ஸை வச்சு இவனை லிங்க் பண்ண ட்ரை பண்றாங்க. இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கன்ஃபஷன் பொய் அப்படிங்கறத எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த கிரைம் சீன்ல சொன்னேன்னா, கிறிஸ்டலோட கால் பகுதியில் ரத்தம் சர்க்குலர் பேட்டர்ன்ல இருக்கு. தட் மீன்ஸ் அந்த கொலைகாரன் கையில் அடிபட்டிருக்கலாம், அவன் இப்படி கையை வைக்கும்போது சர்க்குலர் பேட்டர்ன்ல இருந்திருக்கு. இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகி சிங்க் வரைக்கும் வந்திருக்குன்னு சொன்னா அந்த ரத்த கரை எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுவும் இந்த மைக்கேல் ஹட்சின்சனோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த ரத்த கரைகள் அவனுக்கு சொந்தமானது. இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவன் அவங்க உடலுக்கு முன்னாடி நின்றுருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இவன் என்ன கதை சொன்னா, இவங்க 2 பேரும் உடல் ரீதியான இருக்கும்போது உள்ள வந்தா இவன் தலையில அடிச்சாங்க, இவன் மயங்கிட்டான், எழுந்து பார்க்கும்போது அவன் கொலை பண்ணிட்டு இருந்தான், நான் பயந்துட்டு ஓட்டேங்கிறான். தட் மீன்ஸ் இவன் அந்த வீட்டை விட்டு ஓடும்போது கிறிஸ்டல் பெரி உயிரோட இருந்தாங்க அப்படிங்கிறான். பட் இந்த ஃபாரன்சிக் தடயம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்டல் பெரியிலோட உடம்புல அந்த சர்க்குலர் பேட்டர்ல இருக்க ரத்த கரைகள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரத்த கரைகள் அவங்க உடம்புல வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அப்ப இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் போய் தானே. கிறிஸ்டல் பெரி இறந்ததுக்கு அப்புறம் இவன் இங்க தான் இருந்திருக்கான், இவனோட உடம்புல இருந்து ரத்தம் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இந்த கொலையை இவன் தான் பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். மேலும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இன்னொரு விஷயத்தை எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, அந்த கிரைம் சீன்ல 20க்கும் மேற்பட்ட ஷூ பிரிண்ட் இருக்கு. அந்த ஷூ பிரிண்ட் எல்லாமே ஒரே நபருக்கு சொந்தமானதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இவன் சொல்றது படி இந்த கிரைம் சீன்ல இவனை தவிர இன்னொரு நபர் இருந்ததுக்குரிய எந்த தடயமும் இல்லை. ஷூ பிரிண்ட்டும் இல்லை, எந்த டிஎன்ஏவும் இல்லை, ஹேர் சாம்பிளும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை. இதுலேருந்தே தெரியுது இந்த கிரைம் சீன்ல மைக்கேல் ஹட்சின்சன் மட்டும்தான் இருந்திருக்கான். கிறிஸ்டல் பெரி இறந்து போனதுக்கு அப்புறமும் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் உடம்புல இருந்து இப்படி ரத்தம் கொட்டி இருக்குங்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இவனோட கையில ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு எவிடன்ஸையும் போலீஸ் சூப்பரா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவன் கையில காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்களை கத்தியால குத்தும் போது அந்த ரத்த கரைகள் கீழே வந்திருக்குல்ல. அப்போ அந்த மைக்கேல் ஹட்சின்சனோட உள்ளங்கையை பார்க்குறாங்க. அவனோட வலது கை இந்த இடத்துல பாம் ஏரியால ஒரு மிகப்பெரிய தழும்பு இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு கத்தியால ஏற்பட்ட தழும்புன்னு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவன் தான் அவங்களை கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. அப்போ மைக்கேல் ஹட்சின்சன்
இவ்வளவு எவிடன்ஸை வச்சு கேட்குறாங்க. பட் அப்பவும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ போலீஸ் அவங்ககிட்ட டீல் பேசுகிறாங்க. நீ வந்து இப்போ கன்ஃபெஷன் பண்ணிக்கல அப்படின்னா இந்த எவிடன்ஸை வச்சு உனக்கு மரண தண்டனை வாங்கி தர முடியுங்கிற மாதிரி போலீஸ் ஒரு டீல் பேசினதுக்கப்புறம், சரி ஓகே சார், எனக்கு மரண தண்டனைலாம் வேண்டாம், எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுங்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேங்கிற மாதிரி என்ன நடந்துச்சுங்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரிஸ்டன்கிற ஊர் வந்து ஒரு சின்ன ஊருங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகம் இருக்கும். அந்த வகையில் கிறிஸ்டலுக்கும் இவனுக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருந்திருக்கு. இவனுக்கு நல்லாவே தெரியும் கிறிஸ்டல் கணவர் கூட இல்லாமல் தனியாக இருந்துட்டு வராங்கன்னு. இவன் வழக்கம் போல நிறைய குடிச்சிட்டு வந்திருக்கான். சம்பந்தப்பட்ட இரவும் குடிச்சிட்டு அந்த பக்கம் வந்திருக்கான். அப்போ கிறிஸ்டல் பெரியோட வீடை வந்து கிராஸ் பண்ணுறான். அவன் ஃபுல் போதையில் இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு தேவைப்படுது. அப்போ இந்த பொண்ணு தனியாக இருப்பாளே, போய் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டு கதவை போய் தட்டுறான். அப்போ கிறிஸ்டல் பெரி கதவை திறக்கிறாங்க. இவனை ஏற்கனவே தெரிஞ்ச நபருங்கிற அறிமுகத்தில் என்ன வேணும்னு கேட்குறாங்க. இல்லை என்னோட ட்ரக்கு இதாகிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணணும், உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி தான் இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தவன் கதவை சாத்திட்டு அந்த பெண் கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பெண் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்குள்ள கடுமையான ஆர்கியூமெண்ட் ஏற்பட்டிருக்கு. அப்போ தான் பக்கத்து ரூமில் படுத்திருந்த சாரா எந்திரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் இவன் ஃபுல் போதையில் இருக்கான். இவங்களை அடையணுங்கிறதுக்காண்டி அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவங்க கிட்ட தவறாக நடந்து, அதுக்கப்புறம் அந்த போதையிலேயே கிச்சனில் இருக்கிற கத்தியை வச்சு இவங்க சரா மாதிரியாக குத்திட்டு இவன் வீட்டு வழியாக எஸ்கேப் ஆகி போயிருக்கான். இதுதான் சார் நடந்தது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் நான் பிளான் பண்ணி போல அப்போ இருக்கிற போதையில் போய் பண்ணிட்டேன், இதை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத 12 வருடங்களுக்கு அப்புறம் இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஃபைனலாக கிறிஸ்டல் பெரிய கொலை பண்ண வழக்கில் இந்த மைக்கேல் ஹட்சின்சன்கிற நபர் ஃபாரன்சிக் தடயங்களோடையும் அவன் கொடுத்த கன்ஃபெஷன் பேஸ்லையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வாதத்துக்கு அப்புறம் இந்த மைக்கேல் ஹட்சின்சன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அவனுக்கு பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். பட் 92ல இந்த கொலைக்கு அப்புறம் அவங்க பொண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பத்தி படிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இந்த சாராங்கிற குழந்தைக்கு அவங்க அப்பாவுக்கும் சரியான டேர்ம்ஸ் கிடையாது. அதனால இந்த சாரா என்ன பண்றாங்க, தன்னோட அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி டெக்சாஸ்ல தன்னோட உறவினரோட வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு 12-13 வருடங்களா தன்னோட அம்மாவை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு விடை தெரியாம அவ்வளோ ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க. ஃபைனலா 2004ஆம் வருஷம் உண்மையிலே தன்னோட அம்மாவை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க மனசுக்கு ஒரு சின்ன அமைதி கிடைச்சிருக்கு. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உண்மையிலே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாரன்சிக் கேஸ்ன்னு சொல்லலாம். டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இப்பெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயமா போனா கூட இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரைம் சீன் அவங்க டிஎன்ஏ கிடைச்சா கூட அதுக்கு ஒரு ரீசனை சொல்லி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இவன் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு எனக்கு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் இருக்கு, வெளியில யாருக்குமே தெரியாது, நைட்டு மட்டும் தான் என்ன வர சொல்லுவாங்கன்னா, அப்போ அந்த பெண்ணோட உடம்புல இவனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருந்தது வந்து ஒரு நியாயப்படுத்தப்படுற விஷயம். அதுக்கு நான் தான் சொல்லிட்டேனே, எங்களுக்குள்ள உறவு இருந்தது, வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த டயத்தில் தான் இவனோட கையில் அந்த காயம் ஏற்படலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரவுண்டாக இருக்கிற சர்க்குலர் பேட்டர்ல அந்த பிளட் இவங்க உடம்புல வரல அப்படின்னா உண்மையிலேயே இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியாது. இவங்க உடம்புல இருக்கிற டிஎன்ஏவை வச்சு மட்டும் ஒரு தடயத்தோட கோர்ட்டுக்கு போனா இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்லி தப்பிச்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இதுல 2-3 விஷயங்கள் போலீஸ் ரொம்ப திறமையா இவனுக்கு அகேன்ஸ்டா நிரூபிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இவன் சொன்ன கன்ஃபெஷனையே ஆதாரமா பயன்படுத்துறாங்க. நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் சொல்ற கன்ஃபெஷனை வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. பட் அந்த கன்ஃபெஷனையே நம்ம ஒரு எவிடன்ஸா மாற்ற முடியும். அதை எப்படி மாத்தலாம்னா, அவன் சொன்ன கன்ஃபெஷன்ல இருந்து ஒன்லி குற்றவாளிக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவன் சொன்ன கன்ஃபெஷனும் கிரைம் சீன்ல கிடைச்ச தடயங்களும் முன்னுக்கு பின் முரணா இருக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2வது விஷயம் தான் நடந்திருக்கு. அவன் என்ன சொல்றான், நாங்க 2 பேரும் பெட்ல இருக்கும்போது ஒரு இன்ட்ரோடர் ஜன்னலை உடைச்சிட்டு வந்தாங்களாம். பட் இந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரி யாருமே வந்ததுக்குரிய தடயங்கள் இல்லைங்கிறதுனால அவன் அந்த இடத்துல போய் சொல்றான்னு தெரியுது. பிளஸ் அந்த ஷூ பிரிண்டை வச்சு பார்க்கும்போது ஒரு 3வது நபர் இந்த கிரைம் சீன்ல இருந்ததுக்குரிய தடயமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. ஸோ அவன் சொன்ன கன்ஃபெஷனே அவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. அதை விட்டுட்டு ஓகேப்பா, நீ அந்த உடம்புல இருக்க
பயாலஜிக்கல் மெட்டீரியல் ஓகே, அதை நீ நியாயப்படுத்திட்ட. பட் அந்த பொண்ணோட உடம்புல சர்க்குலர் பேட்டர்ன்ல ஒரு ரத்த கரை இருக்கே, அதை எப்படி நீ நியாயப்படுத்துவ? அந்த சர்க்குலர் பேட்டர்ன் எப்போ வந்திருக்கும்? அந்த பெண் கீழே சடலமா நிக்கிறாங்க, அப்ப நீ அவங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்திருக்கணும். அப்போ உன்னோட காயத்துல இருந்து இந்த சர்க்குலர் பேட்டர்ன்ல இந்த ரத்த கரைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஸோ இப்படித்தான் ஒரு கிரைமை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கூட சொல்லலாம். பல தடயங்கள் கிடைக்கலாம். ஒவ்வொரு தடயங்களையும் டிஃபென்ஸ் உடைக்க முயற்சி பண்ணா கூட கண்டிப்பா அந்த ஒவ்வொரு தடயத்தையும் எப்படி குற்றவாளிகளுக்கு அகைன்ஸ்டா நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான உதாரணம். ஸோ இப்போ இருக்கிற சயின்ஸும் இந்த டெக்னாலஜியும் நம்மளுக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, என்னதான் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கொலையோ இல்லை இப்போ நடந்த கொலையோ நம்மளால தீர்க்க முடியாமல் இருந்தால் கூட இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், இந்த ஃபாரன்சிக் டெக்னாலஜியில் கொலை பண்ண குற்றவாளிகள் பரவாயில்லையே நம்ம தப்பிச்சிட்டோமே, இனிமேல் இது கோல்டு கேஸாக தான் இருக்கணுங்கிற மாதிரி எப்போவுமே நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும். அந்த குற்றவாளிகளோட கதவை போலீஸ் தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் திறமையா துப்பு துலக்கினா, அதுவும் ஃபாரன்சிக் டீம் வேற லெவல்ல ஒர்க் பண்ண இந்த ஃபாரன்சிக் கேஸை பத்தியான உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.